வந்துடலாம் போல இருக்க. 4 மணி நேரமா காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கோம். இந்த சோம்பேறி பையங்க தங்கறதுக்கு வேற இடமா கிடைக்கல. ராயப்பா, நீ கொடுக்குற காசுக்கு இந்த காட்டு உள்ள நடக்க முடியாதுங்களால. காசு எவ்வளவு வேணா தரேன், அவங்கள பிடிச்சி அடிச்சு உடைக்கணும். அவனுக்கு காட்டடி அடிச்சானுங்க சார். இப்ப மூச்சு கூட வேற வழியா தான் விடுறோம் இல்ல குருவே? ஆமா, எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். வாங்கயா. கஞ்சாடா குடிக்கிறேன். லாரியில போன அரிசியை திருடிட்டு இங்க கஞ்சாடா குடிக்கிறேன். எவ்வளவு காலத்துக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு பிடி சோறு கிடைச்சது. ஏதாவது பேசுன இங்கேயே உன்னை உயிரோட கொளுத்திடுவேன். வாங்கயா, ஒருத்தரையும் விடாதீங்க. சாமி 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 அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? அப்படி இருந்தாலும் சொல்லிடாதா. சொல்ல புரியும். அங்க போனா பாருங்க. சத்ரு, நீதான் அந்த சத்ருவா? அங்க எங்க கை வச்சு கவர்மெண்ட்ல கை வைக்கிறீங்களா? அப்பாவிங்களை ஆள வச்சு அடிக்கிறதுக்கும் கவர்மெண்ட் அரசியை கொள்ளை அடிக்கிறதுக்கும் நீலாம் யாரா? நக்சலைட்டா? வாயை திறந்து சொல்ற பொறுக்கி. அது எங்களோட அரிசி தான் ஏஜமா. கவர்மெண்ட் எங்களுக்காக கொடுத்தது, அது இவனுக்கு கொள்ளை அடிக்கிறானுங்க. பொய் சொல்றேன் சார். என்னோட குருநாதர் ஹரிச்சந்திரனுக்கு கூட பிறக்காத தம்பி கழுத்து அறுத்து போட்டாலும் உண்மையெல்லாம் சொல்லுவாரு. இந்த காட்டு பசங்களுக்காக கவர்மெண்ட்ல இருக்கிறவன் காலெல்லாம் உழுந்து இவங்களுக்கு நல்லது செய்யறேன். அடிக்காதீங்க. இருட்டு அரிசி எல்லாம் எங்கடா வச்சிருக்கீங்க? சொல்லு. அந்த அரிசி நீங்க கொண்டு போக முடியாது. என்னடா சொன்ன? அந்த அரிசி நீங்க கொண்டு போக முடியாது சார். எவ்வளவு தைரியத்தை என்கிட்ட சொல்லு. எல்லாத்தையும் நாங்க தீட்டுட்டோம். ஏசமா, இவனுக்கு அந்த அரிசியை பிளாக்ல விக்கிறானுங்க. நாங்க அந்த அரிசியை விலை கொடுத்து வாங்கணும். பொய் சொல்றான் சார், பொய் சொல்றான். நீங்க வேணா எங்க காசை பாருங்க. இதெல்லாம் எங்க காசு, அவனுங்களே காசு. சூப்பரா இருக்கா? ஆமா சார், எல்லாரும் ஸ்டேஷனுக்கு போய். இவன் தான் சார் இந்த காட்டுக்கே தலைவன். இவன் அடிச்சதுனாலதான் சார் என் கிட்டி கலங்கிருச்சு. ஆமா. ஏண்டா ராஸ்கல், இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்றதுக்கு எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? எங்களை மாதிரி ஏழைகளை ஏமாத்துற இவனுங்களை தான் சார் நீங்க அரெஸ்ட் பண்ணணும். என்னடா சொன்ன? உங்க எதிரிலேயே இவன் நடிக்கிறான் பாத்தீங்களா? அவனை விடாதீங்க சார், முட்டியில பேசுங்க. என்னடா இங்க 3வது உலக யுத்தமா? சார், இவங்க எல்லாரும் சேர்ந்து சிவில் சப்ளை வண்டியை நிறுத்தி அரிசி எல்லாம் கொள்ளையடிக்க பார்த்துருக்கோம். ஜில்லா கலெக்டர் அநேகமா இவங்க தான் கடத்திருக்கணும்னு நினைக்கிறேன் சார். ஓஹோ, இவ்வளவு பெரிய கிரிமினல்ஸை பிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. காட்டுல நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார். நல்ல வேலையா அந்த ராஜப்பா இருந்ததுனால. ஓஹோ, இவர்தான் அந்த ராஜப்பனா? என் பேரு சாருக்கு கூட தெரிஞ்சிருக்கேன். என்னோட தலைமையில தான் சார் ரைட் எல்லாம் நடந்திருக்கு. நான் பொண்ணப்ப குரு கேத்த சிஷிய. சாருக்கு என்ன வேணாலும் நான் செஞ்சு தரேன் சார்.
தேங்க்யூ மிஸ்டர் ராஜப்பன். அட பரதேசி போயில பாவப்பட்டவங்களுடைய ரத்தத்தை குடிச்சு நீ பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படுறியா? உன் பிச்சை காசை வாங்கிக்கிட்டு உனக்கு அடிமையா இருக்கிறதுக்கு இங்க ஏகப்பட்ட போலீஸ்காரங்க இருக்காங்கல்ல, அப்படிதானே ராஜப்பா? கூட்டி கொடுத்தும் கால்ல விழுந்தும் நீ செய்யற வேலை யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? ஐயோ நான் அந்த மாதிரி ஆளுலாம் கிடையாது சார். நான் ரொம்ப டீசென்ட். ஆமா டீசன்ட் ராயப்பன்னு கூப்பிடுவாங்க இவரை. என்னடா பெரிய டீசன்ட். அந்த பக்கம் போயிட்டு இருந்தா. நீ திருநாங்கன்னு சொன்னியே, அது சிவில் சப்ளை வண்டியா இல்ல நீ பொள்ளாச்சிக்கு தள்ளிட்டு போன வண்டியா? ஐயோ நானா திருண்ண நான் தப்பு சார். அது நான் வந்து கூட தெரியல. என்னோட குருநாதர் ஹரிச்சந்திரனுக்கு நீ திருண்ண அரிசி வண்டியா தானடா இவங்க பிடிச்சது? ஐயோ சத்தியமா சொல்றேன், நான் திருண்ண லாரி தான் சார். அது கேட்டீங்கல்ல இவங்க வாயாரா இவனுங்க திருடன்னு சொன்னத? இந்த மாதிரி அயோக்கியங்களுக்கு சப்போர்ட் பண்ற உங்கள மாதிரி போலீஸ்காரங்களை முதல்ல அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கணும். எங்க உங்க சர்க்கிள் எங்க? ஒன்னும் செய்ய மாட்டேன் கண்ணு, ஒரே ஒரு முத்தம் மட்டும்தான் தருவேன். Idiot. காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு பாவப்பட்ட பொண்ணுங்களோட கற்பனை விளையாடுறியா? இந்த நம்ம செண்பகத்துக்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தா மன்னிச்சிருங்க ஐயா, இந்த ஆளு என் தங்கச்சிய. உன் தங்கச்சிக்கு ஒண்ணு இல்ல, போலீஸ்காரன் அடிக்கிற அளவுக்கு நீ அந்த காட்டுக்கு ராஜாவா? ரவுடித்தனம் பண்ண கொன்னு குழியில இறக்கிடுவேன். என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா என் தங்கச்சிக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதுக்கு காரணமா இருக்கிறவன் எவனா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். பாத்தீங்களா சார் இவங்களோட திமிர பாத்தீங்களா? ஊட்டில இருக்கிற போலீஸ் ஆபீசர் அடிக்கிறியா நீ? நிறுத்தியா? ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்த உன்னை அடிச்சிருக்க கூடாது, கொன்னு இருக்கலாயா? இந்த பாவப்பட்ட ஜனங்க பட்டினியால சாகுறது மட்டும் இல்லாம உன்ன மாதிரி ஆளுங்க பொண்ணுங்க சாகணுமா? இந்த யூனிஃபார்முக்கு இனி நீ தகுதியே இல்ல. எங்கடா இந்த ராஜப்பன்? இங்க இருக்க சார். உன் ரேஷன் கான்ட்ராக்ட் என்னையோட கேன்சல். நீங்க